ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒன்று ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கு. என்ன மொபைல் தெரியுமா? சாம்சங் நோட் 10 பிளஸ். ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்த போன் இது. எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் வயசாயிட்டனால என்ன ஆச்சுன்னா கண்ணு மங்களா தெரியுதான். அது எப்படி தெரியுதுன்னு காட்டுறேன். ஆன் பண்ணணும்னா ஒரு மாதிரி பச்சை கலர்ல தெரியலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலா சொல்றேன். பிரச்சனை என்னன்னா டிஸ்பிளே மாத்துறதுக்கு 15,000 ரூபாய் கேட்கறான், சர்வீஸ் சென்டர்லயும் வெளியிலயும். ஸோ கஸ்டமர் நமக்கு தெரிஞ்சவங்கிறதுனால டிஸ்பிளே மாத்தாம இந்த கண்ணுலயே ஆபரேஷன் பண்ணி ரெடி பண்ண போறோம். பச்சை கலரா தெரியுதா? ஸோ இதை தான் நம்ம டிஸ்பிளே மாத்தாம சரி பண்ண போறோம். முதல்ல எல்லாத்தையும் கழட்டினாலே வேலை முடிஞ்சிடும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கழட்டணும்னா மொபைலை கழட்டணும்னு சொல்ல வரேன். ஆல்ரெடி பாதியை கழட்டிட்டேன். இப்போ டிஸ்பிளே மட்டும் பிரிக்கணும், அதையும் பிரிச்சிருவோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். மொபைலை செப்பரேட்டர்ல வச்சுட்டோம். வேக்கம் போட்டோன்னே பிடிச்சிப்போம். ஓகே, ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு பேரு தான் சரக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி சரக்கு இல்ல. எத்தனை நாள் உள்ள ஊத்துறேன். ஓகே, கொஞ்ச நேரம் சரக்கை ஊத்தி ஊற வைப்போம். இது குப்பை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு ரிமூவர். அழகா கட் பண்ணி மறுபடியும் சரக்கை ஊத்தி இந்த பக்கம் விட்டா இந்த பக்கம் வந்துருவான். அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே போனோம்னா வரக்கு 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 பண்ண தரணும். கிட்டவா, இந்த இடத்துல ஸ்டிக்கு போற சென்சார் இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. அவனுக்கு எதுவும் ஆனானா ஸ்டிக் ஒர்க் ஆக மாட்டான். அதனால சைடா விடணும். டிஸ்பிளேவை தனியா கழட்டியாச்சு. ஸோ இதுதான் கண்ணு போனுக்கு. இதுல தான் நம்ம ஆபரேஷன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா கனெக்ஷனை கழட்டி மாத்த போறோம். இந்த பிளக்ஸை விதி உன்கிட்டயும் விளையாடு. வெற்றியுடன் திரும்புகிறேன். உனக்கு பின்னால தெரியும் வரியா வரமாட்டியான்னு. அதுக்கு செப்பரேட்டர்ல வச்சுட்டு மோட்டருங்க. மோட்டர் ஸ்டார்ட் ஆகுது. வளைச்சிட்டானுங்களா? இடியாப்போம். முதல்ல இந்த ஸ்டிக்கரை கலட்டிட்டு இந்த ஸ்டிக்கரையும் கலட்டிட்டு இவன் பாடிய துதியை கவனித்தீரா? மெதுவா கலட்டிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை கழட்டியாச்சு. இப்போ ஃப்ளெக்ஸை ஸ்டைல் பண்ணுவோம். மடக்கி இருக்கிறத நேராக்கு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஸ்டிப்பை நேராக்கியாச்சு. நம்ம இந்த ஃப்ளெக்ஸை தான் மாற்ற போகிறோம். ஸோ இதை கரன்னு கட் பண்ணி எடுத்துட்டு புது ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு அப்ளை பண்ணிவிடுவோம். அதுக்கு சில பல வேலைகள்லாம் செய்யணும். ஸோ ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். கத்தி. ஓகே, உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? இந்த இடத்துல கொஞ்சம் கொசுர் இருக்கு. இதையும் உரிச்சு எடுத்துடலாம். தலைக்கும் டிஸ்பிளேயை வச்சு கட்டி போட்டுட்டு தோலை உரிச்சிருவோம். ஒரு மிதி. ஃப்ளெக்ஸை கழட்டி எடுத்துட்டோம். இது வந்து புது ஃப்ளெக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெடியா. ஸோ இந்த ஃப்ளெக்ஸை தான் இதில் அப்ளை பண்ண போறேன். அதுக்கு சில பல வேலைகள்லாம் செய்யணும். அதை ஃபாலோ பண்ணி செய்வோம். ஆசிட் போட்டாச்சு. இந்த அப்படியே கிளீன் பண்ணுவோம். கதவை யார் திறந்து வச்சிருக்கீங்க? மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு போய் விழுகிறேன். இப்போ இந்த ஆசிட் கெமிக்கல் மாதிரி ஒன்று போட்டதுனால என்ன ஆகும்னா அதில் இருக்க ரப்பர் மாதிரி இருக்க ஏசி ஸ்டெப்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ அதை தொடச்சிடலாம். பார்த்தாலே தெரியும் புதுசு மாதிரி இருக்கும் அந்த இடம். டிஸ்பிளேவை கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒட்ட போட அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளெக்ஸை சரி பண்ணணும். துணி, புது துணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு
ஸ்டிப்பை இப்படி மல்லாக்க போட்டு நல்லா தொடக்கணும். தலைவரே ஐயா தோணியா தொடச்சாச்சா? இதுல சேஃப்டிக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். இது ஈஸியா வருதா? வருது. ஓகே. இப்ப இதுல ஏசிஎஃப் டேப் அப்ளை பண்ணணும். பண்ணிடுவோம். ஏசிஎஃப் டேப்பை கட் பண்ணிக்கலாம். இது காஞ்சி போயிடுவோம், அதனால இது வேண்டாம். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுவோம். டேப் அடிச்சாச்சு. இப்போ மிஷினை ப்ராப்பர் பண்ணி அதில் ஃப்ளக்ஸ் பாண்டிங் பண்ண போறோம். பிளாட்ஃபார்ம்ல வச்சு இதுல கொஞ்சம் டேப் அடிச்சுட்டு இப்போ இதுல இங்க வச்சு என்ன தெளிவு வரா? இப்போ எடுத்து அதை செக் பண்ணிடுவோம். ஸ்ட்ரிப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மடக்கிடுவோம். மெதுவா வரைக்கணும், ஏன்னா காப் ஐசி உடஞ்சு போயிடும். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டிடலாம். இப்போ செக் பண்ணுவோமா? ரெடியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் மாத்தி சரி பண்ண வேண்டிய ஒரு டிஸ்பிளேவை, அதாவது புது டிஸ்பிளே தான் வாங்கி போட்டிருக்கணும். ஆனா நம்ம அதை பண்ணல. இதே டிஸ்பிளே, ஒரிஜினல் டிஸ்பிளே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிளாரிட்டி. ஜஸ்ட் இந்த ஃபிளக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கும். இவ்வளவுதான் ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கு நீங்க பண்ணணும், உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணணும்னா இப்போ ஒருத்தரை கூப்பிடுறேன், அவர் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாரு. அவருக்கு கால் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க. சரி, இப்போ அவங்க ஃபோன் சர்வீஸ் பண்ணணும்னா எப்படி கான்டாக்ட் பண்றது, நம்பர் என்ன, யார் அட்டன் பண்ணி பேசுவார், நீங்க டீட்டெயில் சொல்லுங்க. இவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஸ்பிளேல நிறைய இஷ்யூ வருது. பிளாங்க் டிஸ்பிளே வருது, கிரீன் டிஸ்பிளே வருது, டச் ஒர்க் ஆகாம இஷ்யூ வருது. ஸோ இந்த இஷ்யூலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கிரீன் டிஸ்பிளே கூட நம்ம வந்து பாண்டிங் பண்ணி இப்போ ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ எந்த இஷ்யூனா டவுட் கால் பண்ணுங்க. நம்பர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு பண்ணி தரேன் உங்களுக்கு. ஸோ எனி டவுட் இருந்தாலும் கால் பண்ணி எப்போலாம் கால் பண்ணுங்க. மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. ஷார்ட் ஓகே, அதெல்லாம் நீ பேக் பண்ணி பங்காளி. வாட்ஸ்அப் கால் அந்த நிமிஷம் யார் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி